ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா மாங்காய் சங்கடா மீன் போட்டு இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் இன்னைக்கு 3 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், 3 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 4-5 பல் பூண்டு அதை வந்து இடித்து வச்சுருக்கேன். ஸோ 1/2 கிலோ சங்கரா மீன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 50 கிராம் புளி ஊற வச்சு வச்சிருக்கேன். இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஸோ இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா தாளிச்சப்புறமா நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். 3 வெங்காயம் பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம வந்து புளி கரைச்சல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி பண்றதுக்கு. ஸோ புளி நல்லா வந்து கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம மசாலாலாம் இதுலேயே சேர்த்துற போகிறோம் புளியிலேயே. ஸோ அதனால நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வடிகட்டிட்டு ஒரு தக்காளி இதில் வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் வேணும்னா தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வந்து கரைச்சிக்கலாம். லாஸ்டா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். 3 தக்காளி பொடியை அரிஞ்சு வச்சு அதை சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த புளி கரைச்சலை இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச அப்புறமா மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். மீனும் வந்து உடையாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.